நடுஇரவில் சாப்பிடுவது, சென்னையில் கூடியிருப்பது ரொம்ப வேதனைக்குடைய விஷயம். ராத்திரியில் போய் பிரியாணி சாப்பிட்றத ஒரு கொண்டாட்டமாக வச்சுருக்காங்க இளைய தலைமுறை. எவ்வளோ சொன்னாலும் பிரியாணி சாப்பிட்டுக்கோ, வேணான்னு சொல்லவே இல்லை. மத்தியானம் சாப்பிட்டு, காலையில் சாப்பிட்டு, ராத்திரி சாப்பிட்டு. 2 மணிக்கு எதுக்கியா பிரியாணி உனக்கு நைட்டு? அது 2 மணிக்கு சுட சுட தரான் தெரியுமா? அப்படியே அப்போது சிலாகிச்சு இந்த யூடியூப்பில் சில இதெல்லாம் போடுவாங்க. ஃபுடி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பேர் வச்சு எனக்கு அதை பார்த்தாலே வரும். எங்கள் ஊரில் தின்னி பண்டாரம்பாங்க. ஒரு வேளை அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி கீழே போடலாம். எதுக்கு அது போய் ராத்திரியில் 2 மணிக்கு அப்படி ஒரு அந்த பிரியாணியை போய் சாப்பிட்ணும்? இப்படியான ஒரு பழக்க வழக்கங்கள் தான் இந்த நோய் கூட்டங்களை கூடிக்கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, இனிப்பு என்றால் பழங்களை எடுத்துக்கொள்வோம், உப்பை குறைத்து கொள்வோம். உப்பு குறைக்கணும். மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு நோய் சர்க்கரை வியாதியால் வரக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு. அதுக்கு ஒரு காரணம், நம்ம இயல்புலேயே உப்பு நிறையா சாப்பிட்றோம். மற்றவனை விட உலகத்தில் மிக அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடிய கூட்டம் தமிழ்நாட்டு கூட்டம் தான். நம்ம தான் நிறைய சாப்பிட்றோம். உலகம் சொல்கிறது ஒரு நாளைக்கு 4 கிராம் அலௌடு. நீங்கள் போய் வீட்டில் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் போய் செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க்கில் ஒன்று, புரோட்டீன் எவ்வளோ சாப்பிட்றோம், உப்பு எவ்வளோ சாப்பிட்றோம். உப்பு ஒரு நாளைக்கு 4 கிராம் எடுக்கணுங்கிறான். நம்ம வீட்டில் 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா பல வீட்டில் 4 பேர் இருக்கவங்க வீட்டில் ஒரே மாதத்தில் காலியாகுது. அப்போ 4 பேருக்கு பகிர்ந்தோம்னா ஆளுக்கு 250 கிராம், ஒரு நாளைக்கு 8 கிராம் வந்துடும். ஸோ அப்போ நேரடியாக உப்பே அது தவிர காய்கறியில், கீரையில், பழத்தில் எல்லாத்துலேருந்து உப்பு வருது. கோல்கேட் பேஸ்ட்டில் கூட உப்பு வருது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்தோன்னா எங்கேயாவது உப்பு கூடிக்கொண்டே இருக்கும். ஸோ உப்பை குறைக்கணும். இனிப்பை குறைங்க, உப்பை குறைங்க.